இந்த படத்தில் எல்லாரும் கொத்தனாரான் நடிச்சிருந்தாங்க. இவங்களை பார்த்தா கொத்தனாரான் நடித்த மாதிரியா இருக்கு. எல்லாம் கேடி மாதிரி நடிச்சுட்டு மோடி சார் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. தம்பி ஜனால்டு தான் காலையில் சொல்லிச்சேனே, கொத்தனார் நடித்து கேடி மாதிரி நடித்தாலும் மோடி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவோம்னு. போடுங்க நல்லதான், இதில் என்ன இருக்குது. ஆனால் நம்ம மூத்தவர் மோடி சார் சொன்ன மாதிரி கைத்தறியில் போடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இங்கே வந்தோம், ப்ரெஸ் மீட்டில் இருந்தோம், ஒரு சிடி கொடுத்தாங்க. திருப்பி ஷூட்டிங்கில் பார்த்த மனிதர்களோட சந்தித்தோம். அப்புறம் ஒரு மீன் குழம்பெல்லாம் வச்சு சோறெல்லாம் போட்டாங்க, நல்லபடியாக சாப்பிட்டோம். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் தூங்க தான் போகிறோம். நைட் ஷூட்டிங்கெல்லாம் இருக்குது. அதை மீறி செயின் போச்சு நம்மளுக்கு. 2 செயின் போச்சு. ஆனால் செயினை வாங்கிட்டு நிமிராமே இருக்கார் ஆர்வியார். என்னென்ன தம்பி அவசரப்பட்டு போட்டானா, உண்மையிலே போட்டானா, இல்லை போட்டுட்டு வெளியே வந்து வாங்கிக்குவானா, அது மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே இருந்தார். 20 தலைவர்கள் இருந்தார். 20 தலைவர்கள் யார் நான் சொல்ல மாட்டேன். இங்கே பாதி பேருக்கு தமிழே தெரியாது போல, அமைதியாருன்னா கேட்க மாட்டேன். இந்த மகாராஷ்டிராவில் பேசியிருக்கேன். 20 தலைவர் இருந்தார்கள். அதில் ஒரு அண்ணா ஒருத்தருக்கு மோதிரம் போட்டார். அவர் இன்னொருத்தர் தலைவர், நீங்கள் அவருக்கு மட்டும் மோதிரம் போட்டீங்க, எனக்கு நீங்கள் மோதிரம் போடல. இது புத்தகத்தில் இருக்குது, நான் பேசினா தப்பு இல்லை. மோதிரம் போட்டேன், இருங்க மோதிரம் போட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்ன, அப்புறம் வாங்கி கொடுத்து போட சொன்னாரியா, நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தா நான் போட்டிருப்பேன் இல்லையா. எனக்கு என்னமோ ஆர்வியார் சாயந்தரம் அந்த புஷ்பா ஜுவல்லரிக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தார். அஜித்து கார் வாங்கி கொடுக்குறாரு, விஜய் பைக் வாங்கி கொடுக்குறாரு மாதிரி, உன்னை போட்டு விடியா மார்க்கெட் ஏறட்டும், இதை வாங்கி உரைச்சி தான் பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் செயின் போச்சு நம்மளுக்கு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆர்விஆருக்கு போட்டாங்க. அடுத்து யார்? அடுத்து ஸ்டில் போட்டோகிராஃபர். எனக்கு அவர் என்னை பற்றி சொல்லுன்னு அங்கேனே நிற்கிறாரு, என்னையை பற்றி சொல்லுன்னு ரஞ்சித் இங்கே நிற்கிறாரு. ஓகேவா, சரி ஓகே. இந்த படத்தில் நிறைய பேரை ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே போதுனதுக்கு தம்பி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுல ரஞ்சித் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறதோட மிகப்பெரிய ஆத்மார்த்தமான விஷயம். நான் பாலா சார் படத்தில் சேதுலேருந்து நந்தா மட்டும் ஒர்க் பண்ணல, நான் அஜித் படம் போயிட்டேன். பிதாமகன்லேருந்து நான் கடவுள்லேருந்து நான் கோடாக்டராக இருக்கேன், நான் வசனம் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒவ்வொரு 20,000 போட்டால் 30,000 போட்டா இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் பாலா சாருக்கு கடன் கொடுத்த ஆள் உட்காந்துருக்காரு. அவர் வட்டி கேட்டு உட்காந்துருக்காரு. அவர் வட்டி கொடுக்குறாரு, கடன் கொடுக்குறேன்னு தெரியாமல் போட்டா கொடுத்துறேன் வெளியே போயானே. காசு கொடுத்துருக்கியானு. காசு கொடுத்துருக்கல தம்பி, காப்பி வாங்கி கொடுத்துருல, அவருக்கு காப்பி வாங்கி கொடுயா. காசு எப்போ சார் கொடுத்தா? காசு வச்சு 5 மாதம் ஆச்சியா. ஆலையை பார்க்க முடியல, நான் போட்டா கொடுத்தேன். போட்டா அவனை கேக்குன்னு கத்த போட்டான். அப்புறம் அவனை உட்கார வச்சு அவங்க கூட ஒரு 2 செல்ஃபி எடுத்து அவனை அனுப்பிச்சி விட்டு, அது மாதிரி நிறைய போட்டா இருக்கு. அந்த போட்டாக்களில் நீங்கள் 5க்குள்ளே ஒன்றா அதுக்குள்ளே உங்களை டின்செல் வேர்ல்டு, இந்த செல்லுலார் வேர்ல்டில் ஒரு போட்டோ எடுத்து ஒரு படமாக எடுத்து டப்பிங்கில் பேசி நடிக்கிறது. எடிட்டிங்கில் வராது, எடிட்டிங்கில் வர்றது ஃபைனலில் வராது, ஃபைனலில் வந்தால் சென்சாரில் ஒன்று போய் அப்போ தம்பி நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம்னு போயிடுவாங்க. முடிஞ்சு சொல்லி இதெல்லாம் வரவே முடியாது, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ரெட்டை நாடி இருக்குன்னு எம்ஜிஆர் சார் க்ளோஸ் வைக்கலாங்க. ரெட்டை நாடியாக இருக்குது, நடுவில் இங்கே ஒரு மீசை எவனா வைப்பானா, இங்கே மருமையோயில் இங்கே ஒன்று வச்சு விட்டாங்க. அப்புறமேல் பெரிய ஆளானதுக்கப்புறம் அந்த ரெட்டை நாடிக்கு லைட் பண்ண உலகம் அது. அந்த ரெட்டை நாடி காமிங்க சார். நல்லா இருக்கு சார், 30 வருஷம் கழிச்சு. அது மாதிரி நீங்கள் இவ்வளவு பெரிய போட்டாக்களையும் தாண்டி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு மைக்குக்கு பயப்படுறத ரொம்ப கவலையாக இருக்கு. மைக்குக்கெல்லாம் பயப்படாத தம்பி. ஃபஸ்ட்டு அமர் பேசினார். அவர் பேசையில் எனக்கு 16 வயதில் படம் ஒளிச்சித்திரம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்தில் நான் நடிச்சுட்டு இருக்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டாக்டர் பேசுவார் பாருங்க, சப்பானி வந்துக்கிட்டே இருக்கோம். சார் என்ன சொல்கிறாரு, கவுண்டர் சப்பானி வர்றான்னு சொல்கிறாரு. இந்த படத்தில் நான் கொத்தனாரா நடிக்கணும். நான் கொத்தனாரா எப்படி நீ பாட்டு போயா, கல் எடுத்துகிட்டு போயா, அவர் பார்த்துக்கிறார். அப்படியே கிராசிங்கில் மண் எழுட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. சரி என்னடா தம்பி என்னமோ பேசுகிறாப்புலையே அப்படின்னு பார்த்தேன். டக்குன்னு செயினை கொடுத்து அப்படி கடிச்சு விட்டார்.
அண்ணனும் 2-3 விஷயங்கள் நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதனால அண்ணனுக்கு ஒரு 2 கிராம்ல மோதிரம் வரும்னு நினச்சேன், வரலை. இருந்தாலும் அடுத்த படத்தில் நான் கவனிச்சுக்கிறேன். அடுத்து அவர் பேசினோடனே அப்புறம் தம்பி, இன்னொரு தம்பி, நீ ஆமாம் நீ பேசுன. நான் வந்து சினிமாவுக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு கஷ்டப்பட்டு, வெளியே சொல்லாத, பிரஸோட முடிச்சுக்க. அதேவே 40 வருஷமா உருண்டுக்கிட்டு இருக்கான், 50 வருஷமா உருண்டுக்கிட்டு இருக்கான். மெட்ராஸில் நீ எந்த ஹோட்டலுக்கு போனாலும், நீ இப்போ சினிமாக்காரன் ஆகிட்ட, சினிமாவில் நடிச்சிட்ட, இனிமேல் நீ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பாடு சாப்பிட்டுக்கு இருக்கும்போது ஒருத்தர் உன்னை வச்சுட்டு அப்படின்னு நிற்பான். நீ அப்படி பாரு, நானும் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் சார் வந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படிங்கையிலே அவன் உன்னை நாசமாக போன்னு சொல்லுவான். நாசமாக போங்க, உங்கள் முகர கட்டைக்கெல்லாம் ஏன் பழைய போட்டா பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்பா. சரி, தோசை 2 தோசை தின்ட்டீங்க. டயட்டில் எல்லா ஹோட்டல்லையும் எல்லா நிர்வாகத்துலேயும் சினிமா இல்லைன்னு ஓடி ஒளிஞ்சு எத்தனை பேர். 8 வருஷமெல்லாம் ரொம்ப கம்மி. அப்புறம் வந்து அதனால உனக்கு 8 வருஷத்துக்குள்ளே வந்துருச்சுல்ல, அதனால இன்னைக்கு ஒரு முருகன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, தாய் தப்பன் பக்கத்தில் இருந்தானா காலில் விழுந்து ரொம்ப நன்றின்னு உங்கள் அப்பா தாட்ட சொல்லிடு. அப்புறம் ஈவினிங் வேணா ஆர்வியாருக்கு ஒரு ஜிகர்தண்டா வாங்கி கொடு, சுகர் ஏற்றி விட்டு 300க்கு மேலே ஏற்றி விட்டு அவர் மருந்தை வாங்க விஜய் ஹாஸ்பிட்டல் ஓட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படங்கள்ல எல்லாம் பார்த்து பதிவுகள் பண்ணுவாங்க. இந்த படத்தில் நான் பாகுபலியில் நடித்தேன், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன், நான் கிராஃபிக்ஸ்க்காக அதை பண்ணேன், குங்ஃபு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன், சைனா போனேன், ஜப்பான் போனேன், இதை போனேன், எனக்கு நீச்சல் கற்றுக்கிட்டேன், பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன், அதுக்கு இதுன்னு எல்லாமே தங்களோட அதாவது வழிகளை வந்து பதிவுகள் பண்ணுவாங்க. இந்த படத்துக்காக நான் எவ்வளோ தியாகங்கள் பண்ணேன் என்ன. ஜெரால்டும் இன்னொருத்தரும் சொன்னாங்க குளிக்கவே இல்லைன்னு. இன்னொருத்தர் அதிகமாக போய் பல்லே வளர்க்கலங்கிறேன். நான் 2.25 வருஷம் நான் கடவுளில் பிச்சைக்காரனாக இருந்தேன், சேவிங்கே பண்ணலை. நான் எங்கேயுமே சொல்லலை. என் மகனுக்கு நான் எப்படி கரெக்டாக இருப்பேனே தெரியாது. அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னே தெரியாது. என் பொண்டாட்டி இப்போ கல்யாணம் போட்டா காமிச்சு தாண்டா அவங்க அப்பா, நெய்யுமா அப்பா, நெய்யுமா அப்பா அப்படிங்கிறான். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கூட்டு போய் பார்பர் ஷாப்பில் 2 வயலையும் உட்கார வச்சேன். அப்பா பாரு, அப்பா பாரு, மாறப்பறா இருப்பார், பாரு பாரு பாருன்னு அப்படியே சேவிங் பண்ணாங்க. அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சாங்க. ஒரு 50 பிச்சைக்காரங்களை உட்கார வச்சு, சாரி கோச்சை விட தயவு செய்து அவள் தவிர ஒரு 50 பேரை உட்கார வச்சு, இவங்க தான் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னோடனே நான் எல்லா பற்றியும் அங்கிட்ட உட்கார இங்கிட்ட உட்காரு, நீ முன்னாடி வாமா, நீ பின்னாடி வாங்கினோடனே நானும் தாடி வச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கெல்லாம் 3.5 வருஷம் துணியை துவைக்கல. ஆனால் அதை ஆங்கரில் போட்டு காஸ்டியூமர் கொண்டு வருவார். இந்த கொடுமை தெரியுமா உனக்கு? அதை ஆங்கரில் போட்டு கொண்டு வருவார். என் பக்கத்தில் பூஜா உட்காரணும்னா அது ஒரு ஸ்ப்ரே கொண்டு வரும், என் மேலே சர்ன்னு அடிச்சு தான் பக்கத்திலே உட்காரும். இல்லை சார் ஒரு மாதிரி வாமிட்டிங் வருமா, வரும், நானே வாந்தி எடுத்து தானே வந்திருக்கேன், நீ எடுக்க மாட்டியா அப்படி போட்டு வரும். ஆனால் அதை ஹேங்கரில் போட்டு சார் உங்களுக்கு அப்படிமா. அது சட்டை அல்ல, லேடி சேலை இருக்குல்ல, வாயல் சேலை, வாயல் சேலை சட்டை வச்சா எப்படி இருக்கு, காற்றுல பறக்கும், ட்ரீம் சாங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை போட்டு உட்கார வச்சு நீ போய் நடுவில் உட்காருனார். நான் போய் தாடியும் கிடிமா போட்டு கிரீஸை போட்டு அப்படி நடுவில் உட்காந்தேன். சாந்தின்னு ஒரு இந்த மாதிரி பிச்சை எடுப்பாங்க, அது திருச்செந்தூர்லேருந்து கொண்டு வந்தோம். அது கொஞ்சம் வாய் அதிகம். அந்த பொம்பளை என்னை பக்கத்தில் பார்த்துச்சு, நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கோம், நீ எந்த கோயில் இருந்துச்சு. இல்லை எங்கள் திருச்செந்தூர்லேருந்து கூட்டு வந்திருக்காங்க, நீ எந்த கோயில், நீ என்னமோ அமட்டுற, நீ என்ன பாலாவா, நீ எந்த கோயிலுன்னாங்க. அப்படியே முறைச்சேன், என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னாரு இவர். எந்த கோயில்னு கேட்குறா, கரெக்டாக இருக்குது, அப்போ புளிக்கு விட்டுருங்க, மேக்கப் அடுத்து பாருங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒரு ஆளே இன்னொரு ஆளை அதை நம்ம ஆளுன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஊர் ஊராக கத்தினார் சிவாஜி சார். பராசக்தி படம்ல ஊர் ஊராக கத்தி தொண்டை அழிச்சு. விவேகானந்தர் முன்னாடி இருக்க அந்த பரமஹம்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே இறந்து போனாங்க. அப்படிங்கிற காரணம் என்னன்னு தெரியுமா? 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆள் உட்காந்துருப்பாங்க, இந்த ஸ்பீக்கர்லாம் கிடையாது. கத்தி கத்தி உயிர் போயிடுச்சு, சொற்பொழிவு ஆட்டி ஆட்டி உயிர் போயிடுச்சு. நம்மெல்லாம் மேஜிக் டிஜிட்டலில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த வயசில் இந்த சினிமாவில் ஆர்விஆர் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா நீங்கள் ஆர்விஆருக்கும் இந்த சண்முகம் சாருக்கும் நீங்கள் ஒரு உண்மையாக இருந்தால் அதே எனக்கு போதும். அதுக்கப்புறம் வந்து தம்பி பாட்டு எழுதியிருக்காங்க கவிக்குமார், நம்ம ஊருக்காரன். என்னது ஊர் மெச்சி உலகம் மெச்சி பேர் மெச்சி அண்ணன் கொடுத்த ஐயாவோட பேரை வச்சு அண்ணன் கொடுத்த 5 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ஒரு குத்து அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியாப்புல. அத்தனை பாடல்களையும் மனசில் நிறைவாக நின்னது அந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறதுல உனக்கு இருக்குது. இந்த பாட்டு ஒன்று எங்கேயோ கொண்டு போகும், நல்லா இருக்குது. ஒரு மண் சார்ந்த பாடத்தை ஒரு மண் சார்ந்த பாட்டாக நீ 1000 எழுதியிருக்கலாம், அதை ஆர்விஆர் செலக்ட் பண்ணி இந்த பாட்டுக்கு உனக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கையில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம ரஞ்சித் சார், அப்புறம் மேனேஜர் பழனியப்பன் சார், அது இதெல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 days எனக்கு அது இதெல்லாம் இருந்துச்சு. ஆர்விஆருடைய சின்னதாக ஒரு கிளாஷு, அதை அப்படி பேசணுமா, இதை இப்படி பேசணுமா, அதை பேசணுமா, இதை பேசணுமா, இல்லைண்ணே கரெக்டாக வரும், அது வரும், இது வரும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி ஒரு டப்பிங் ஒரு வருஷன் காமிச்சார், நல்லா இருந்துச்சு. நான் கூட அதை கட் பண்ணலாமான்னு நினச்சேன் சார், நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொன்னார். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இந்த ஜூலை மாதம் வந்து மனிதர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப ஆட்டி படைச்சிச்சு இந்தியா கூட. ஒரு எம்எஸ்சியிலேருந்து ஐயா எம்எஸ்சியிலேருந்து அப்துல் கலாம்லேருந்து மறந்து அந்த ஜூலை வந்து ஒரே ஆட்டிடுச்சு. ஆனால் இப்போ ஆகாஷில் இந்த படம் 5க்கு 1, இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறணும், இந்த படத்தில் இருக்க எல்லா கலைஞர்களும் பேசப்படணும். மேட் த ரோம் இஸ் நாட் மேடு ஒன் டே அப்படிம்பாங்க. ரோமாபுரி ஒரு நாளில் பண்ணப்பட்டதல்ல, பக்குவப்பட்டு இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படம் சினிமா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் மேலே வந்தவங்க அத்தனை பேரும் சண்முக சார்ட்டையும் ஆர்விஆர்ட்டையும் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் வாங்கினாங்க. இந்த படம் சினிமா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் ஒரே ஒரு விஷயம் மேகனாவோட உடை தான், காஸ்டியூம் தான். அதுதான் ஆறுதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அப்புறம் இன்னொரு பொண்ணு தானே இந்த படத்தில் நான் நடித்தேன், நல்லா நடித்தேன், சூப்பராக நடிச்சிட்டேன் சார் இந்த படத்தில், எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி சித்தாலும் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. நீ இது மாதிரி இவ்வளோ தெளிவாக தமிழ் பேசாத, பேசினாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, இடையில இங்கிலீஷ் பேசு, அப்புறம் ஹிந்தி பேசு, அப்புறம் நீ உனக்கு தெரிஞ்ச தமிழ்லே அது என்ன மீனிங் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேஸு அப்படின்னு நாகேஷ் சாரே உங்களுக்கு காதலிக்க நேரமில்லை சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட் டீம், தேங்க்ஸ் ஆல். எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆடியன்ஸ், நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் இந்த படத்தை ஒரு வெற்றிகரமாக அமைய வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். என்னை எப்படி பார்த்து சூஸ் பண்ணி இந்த கேரக்டர் ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ நம்பிக்கையில் கொடுத்ததுக்கு அவருக்கும் அதே மாதிரி நம்பிக்கை இருக்கும், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அப்படி தான் சொன்னார். இப்போ ஜெரால்டனா எல்லாரும் சொன்னாங்க பெஸ்ட்டு நீட்டு அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நானும் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஏன்னா நானும் சில சீன்ஸ் பண்ணும்போது எனக்கும் சொல்லியிருக்காரு சார், நீட் சூப்பர். சிங்கப்பொலினா அவர் கூட காமெடி பண்ணியிருப்பேன். அண்ணா டேய் அப்படி சொல்கிறா, டேய் அப்படி சொல்கிறா, ஃபஸ்ட்டு டைலாக் வாங்கட காதில், டைலாக் வாங்கி நான் என்ன எடுக்கணும்னு சொல்லி இருந்தாலும் சிங்கப்பொலி நான் சொல்லி கொடுத்தாரு. இங்கே கற்றுக்கிட்டா தான்டா பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட கற்றுக்க முடியும். ஃபஸ்ட் நாள் அடி வாங்கிட்டேன் டைரக்டர் சார்கிட்ட. ஏன்னா படத்தை ஃபுல்லாக தின்னுட்டு இருப்பேன், தின்றுதான் எனக்கு வேலை, குளிக்க மாட்டேன் படம் ஃபுல்லாக, பல்லு கூட வளர்க்க மாட்டேன் சரியா. அப்படி கொண்டுட்டு டைரக்டர் சார் வச்சாரு. அதில் டைரக்டர் சார் நம்பி எங்களை நம்ம எப்படி நம்புகிறாரோ அதே மாதிரி ப்ரொடியூசர் டைரக்டர் சார் நம்பி இந்த படம் பண்ணார். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் நன்றி சொல்கிறேன் டைரக்டர் சாருக்கு. அதே மாதிரி கேமராமேன் சார், டேய் கேமரா ஃபஸ்ட்டு எங்கே இருக்கா ஃபஸ்ட்டு பாரு சார், எங்கே சார் கேமரா இருக்கு, எங்கே நடுலன்றா, ரஜினிலாம் கேமரா எப்படா ஒரு சீன் வர அப்படியே பார்ப்பாடுறா, உனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி அதை பயன்படுத்திக்கும். நான் கூட படித்தோட ஃப்ரெண்டோட 5 டீம் ஃப்ரெண்டு கூட தான் அதிகமாக பழகின, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் சமாளித்த 2 ஃப்ரெண்ட்ஸ், நஜீர் அண்ட் ஜெரால்டு. படம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் பேசாமல் இருந்ததில்லை. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
ஷூட் போயிட்டு இருக்கப்ப எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு படத்துலையும் சொல்லும்போது நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ரொம்ப இதாக இருந்தோம் அப்படின்ட்டு. நாங்கள் சந்தோஷமாக இருந்தனால விட ரொம்ப டென்ஷனாக இருந்தனால தான் நான் அதிகம். காரணம் என்னென்னா, ஆர்விஆரான அவர்கிட்ட ஒரே ஒரு பாராட்டு, அதாவது ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு டேக் வாங்கங்காட்டி நாங்கள் படுற பாடு, ஐயோ நைஸ் நீட் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லுவார். அந்த 2 வார்த்தையை நான் வந்து இது வரைக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு 6 தடவை வாங்கியிருக்கேன். அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கொத்தனாரா வந்து எங்களை நாங்கள் நினச்சதே கிடையாது இது வரைக்கும் எங்கள் லைஃப்பில். ஆனால் கொத்தனாவே வாழ்ந்தோம் ஒரு 40 நாளாக. அந்த வாழ்க்கையில் வந்து எல்லாரும் என்னோட 5 நண்பர்கள், அது மறக்கவே முடியாது. நாங்கள் 5 பேரும் வந்து உண்மையிலேயே நண்பர்களாக ஆயிட்டோம். இப்போ வரைக்கும் வந்து நண்பர்களாக தான் இருக்கும். ஸ்கூல் டைமில் கூட இந்த அளவுக்கு நண்பர்களோட நான் பேசுனதும் கிடையாது, பழகினதும் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி வளர்த்துட்டாங்க. பட் இப்போ வந்து நான் நண்பர்கள்னா சொன்னால் என்னோட நண்பர்கள் வந்து 4 பேர் தான். இந்த 4 பேரோட தான் இப்போ இனிமேல் லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கு. 2 பசங்க ஒரு பொண்ணுனாலே நடுவில் வந்தாலும் பிரச்சனை வரும். இதில் 5 பசங்க. தம்பி ஜெரால்டு சொன்ன மாதிரி நான் இதில் ஹிட்லர் மாதிரி இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தானேப்பா? எது எப்படியோ உங்களை திருப்பி நினைக்கிறேன். அது கட்டிடத் தொழிலாளருடைய வாழ்க்கை முறையை அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உதயம் தேட்டர் பக்கத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டு. ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஒரு நிரந்தரமான ஒரு வீட்டில் இருக்கிறது இல்லை. அதனோட பிரதிபலிப்பு தான் இது. அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க, சிங்கிளி அண்ணன் சொன்னாங்க, அழுக்காக காமிச்சிருக்கேன். அந்த தயாரிப்பாளரோட ஒப்புதல் சொல்ல என்னோட அடுத்த படம் அழுக்கு. அதுதானே அன்னைக்கு அண்ணன் சொன்னதான் எடுக்கிறேன் இப்போ லீடு. என்னோட அடுத்த படம் அழுக்கு. இதுலேருந்து எடுத்திருக்கேன் லீடு. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்புனா ஒளிப்பதிவாளர். ஏன்னா ஒரு டைரக்டரோட 3வது கண். டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஒளிப்பதிவை கொண்டு வர்றது, பதிவு பண்ணுறதுன்றது. அண்ணனோட வீட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, உங்களெல்லாம் எதுக்கு பொண்டாட்டிங்க, அவர் கூட வந்துருங்கன்னு. நான் ஒரு சரியான ஒரு போர்ஷன் இருந்தால் தான் அந்த படம் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருன்னு நினைக்கிறேன். Hi, hello YouTube viewers. Please subscribe to Red Pix.